இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆதார் ஐடியை கொண்டு போய் பேன் கார்டில் இணைங்க, ஆதார் ஐடியை கொண்டு போய் நீங்கள் ரேஷன் கார்டில் இணைங்க, ஆதார் ஐடியை கொண்டு போய் நீங்கள் கேஸ் பில்லோட இணைங்க, ஆதார் ஐடியை கொண்டு போய் நீங்கள் எல்லா கவர்மெண்ட் சலுகையும் கொடுக்கக்கூடிய அனைத்திலையும் போய் இணைங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் ஆதார் ஐடியை ஒரு அங்கமாகவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. எதற்காக ஆதார் ஐடியில் அட்ரஸ் பொறிக்கப்பட்டிருக்கு என்பது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போது நம்ம இதை கூர்ந்து கவனிக்கும் போது ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த அனைத்து குற்றச்சாட்டுகளுமே நிரூபணமாகி வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்தவரையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரக்கூடியதை நம்ம தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கோம். ஏன்னா நீங்கள் பெரம்பூரில் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், சென்ட்ரல் ரயில் நிலையமாக இருக்கட்டும், நம்ம போய் நேரடியாக அங்கே சந்திக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரயில்களிலும் பயணிக்கக்கூடியவர்களின் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுடைய அந்த வடமாநிலத்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே தான் இருக்கிறத தவிர குறைந்து கொண்டிருந்த பாடில்லை. திருப்பூர்லலாம் நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம் எது மாதிரியான ஒரு அடக்குமுறைகளை வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். திருப்பூர் மாநிலம் முழுக்க முழுக்க வடமாநிலத்தவர்களுடைய ஒரு அந்த அந்த நகரமே மாவட்டம் மொத்தமே மாறிவிடுமான்ற ஒரு கவலை இருக்கிறது. தமிழர்கள் அந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு விடுவார்களா அப்படின்ற ஒரு கவலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு.